நியூஸ்7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். காட்டு பன்றிகளால் சீரழிக்கப்படும் நெற்பயிர்களை பாதுகாக்க தகுந்த நடவடிக்கை எடுக்க தென்களம் பகுதி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் தாளையத்து அருகே உள்ளது தென்களம் கிராமம். இப்பகுதி மக்களின் பிரதான தொழில் விவசாயம். இந்த கிராமத்திற்கு அருகில் கொத்தேரி மலை மற்றும் தெற்கு மலை என 2 மலைகள் இருக்கின்றன. பல ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுதுதான் நல்ல மழை பொழிந்து தாளையத்து குளம் நிறைந்துள்ளதாகவும் அதன் காரணமாக நெல் பயிரிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் இப்பகுதி விவசாயிகள். இன்னும் 20 நாட்களுக்குள் அறுவடை செய்யும் நிலையில் உள்ள நெற்பயிர்களை காட்டுப்பஞ்சிகள் கூட்டம் கூட்டமாக வந்து அழிப்பதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர் இப்பகுதி விவசாயிகள். பண்ணி தான் அம்பிட்டு வந்து காட்டுவாட்டு பண்ணி வந்து அழிக்கி அவ்வளோ கதிரையும் அழித்து நாங்கள் விவசாயம் ஒன்றும் எடுக்க முடியலை. நீங்கள் கூட்டம் போட்டு ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு முடிவு பிடிச்சி எங்களுக்கு தாங்க. முன்பு புன்சை பயிர்களான வெங்காயம், கம்பு உள்ளிட்டவை பயிரிட்ட விவசாயிகள் மான், மிளா போன்ற வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்டு வந்தனர். தற்போது பன்றிகளாலும் பிரச்சனை வந்துள்ளது. பல முறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறுகின்றனர் இப்பகுதி விவசாயிகள். கிட்டத்தட்ட 86வது வருஷத்தில் இருந்தே நாங்கள் வந்து கலெக்டருக்கு, எம்பிக்கு, எம்எல்ஏக்கு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாருக்குமே மனு கொடுத்துருக்குறோம். ஆனால் இது செய்கிறோன்னு சொல்கிறாங்களே தவிர எதுவுமே செய்யலை. வந்து பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு நிவாரணமோ அல்லது ஒரு பாதுகாப்போ எங்களுக்கு கிடையாது. ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், மிருகங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு மனுஷங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல இவங்க. வேலிகள் அமைத்து பாதுகாப்பு ஏற்படுத்தி இருந்தாலும் அவற்றையும் மீறி நுழைந்து விடுவதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். இது குறித்து வனத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்ட போது முறையான தகவல் தெரிவிக்க மறுத்துவிட்டனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு நன்சை பயிரான நெல்லை பயிரிட்டுள்ள தங்களுக்கு நாற்று நடுதல், களை எடுத்தல், உரமிடுதல் என தங்களுடைய கடினமான பணிகளோ சொல்லி மாளாது. அந்த வரிசையில் தற்பொழுது காட்டுப்பஞ்சிகளின் அட்டகாசமோ தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன துயரத்தை தந்திருப்பதாகவும் இதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு தங்களுடைய விவசாயம் செழித்தோங்க அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்றும் இந்த பகுதியினுடைய விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஆல்வின், நியூஸ்7 தமிழ், தென்களம்.